இந்த ஜெகவர்லினா திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவென்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி சட்டவிரோத குவாரிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஆர்ஆர் குரூப்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க. அவங்க சமீபத்தில் 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. அது சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன், ஆர்டிஓ பார்த்துருக்கேன், டிஆர்ஓ பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்க்குறேன். நான் 26ஆம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன். நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் எப்படியோ கசிய விட்டதுனால கிட்டத்தட்ட 40 லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சு வச்சிருக்க சக்கையை திருடி வச்சிருக்க சக்கையை அள்ளி கொண்டே மீண்டும் குவாரிக்குள்ளே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் தவறு நடக்குது, அந்த தவறை பிடிங்க, திருடப்பட்டிருக்க பொருட்களை அரசுடைமை ஆக்குங்க, திருடுதல் மீது நடவடிக்கை மீண்டும் கேட்கிறேன். அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 1 வாரம் பொறுத்துங்க, 10 நாள் பொறுத்துங்கன்னு சொல்றாங்க. இன்னும் 10 நாளைக்குள்ள பாக்கி இருக்க 30,000 லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்கல கொட்டிடுவாங்க. இருந்த எந்த தடையும் தெரியாம ஆக்கிடுவாங்க. இப்ப நாங்க போய் நேரடியாக தடுக்க போனா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை சுத்தி நிக்க வச்சிருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுத்தி நிக்கிறாங்க. எங்களால எதுவுமே செய்ய முடியல. அதனால மீண்டும் அதிகாரிகளை பார்க்கிறோம். எங்களுக்கு அதிகபட்சம் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வரம்பு, நாங்க மக்களை திரட்டி போராட்ட தவிர வேற வழி இல்லை. மிக விரைவில் அநேகமா வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதை தெரிவிச்சுக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில வெங்காலூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் ஜவஹர் அலி. அவரு ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். அதிமுகவினுடைய தற்போது சிறுபான்மை அணியினுடைய செயலாளராக இருக்கிறார் அந்த பகுதியில. இதற்கு முன்பு அந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளராக இருந்திருக்கிறார், ஒன்றிய கவுன்சிலராகவும் இருந்திருக்கிறார். அந்த பகுதியினுடைய அமைப்பு நிறைய கொஞ்சம் இந்த மலைகள், இந்த குவாரிஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் அதிகம். ஈவன் அங்க அந்த திருமயம்ல இருக்கக்கூடிய கோட்டையும் கூட, கோட்டைக்கு நேர பின்பக்கம் விட்டுருந்தா அந்த கோட்டையை அரிச்சு தின்றுப்பானுங்க. அந்த கோட்டைக்கு நேர பின்பக்கமும் கூட நிறைய அந்த பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்ட தடயங்கள் இருக்கும். அந்த பக்கம் போனனாலே நிறைய இருக்கும். சாலைகள் நிறைய அந்த டாரஸ் ஓடக்கூடிய பகுதிகள் அந்த பகுதியில் இருக்கும். இது குறித்து அவர் இந்த இயற்கை கனிம வளங்களை குவாரிங்கிற பேர்ல நிறைய வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு அந்த மாவட்ட அலுவலகர்கள்ட்ட, மாவட்ட ஆட்சியர், ஆடிஓடிஆர்ஓ, தாசில்தார் இந்த பக்கம் ஃபுல்லா தொடர்ந்து கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருந்திருக்கிறார். இந்த மாதிரி நிறைய வெட்டி எடுக்கிறாங்க, அளவுக்கு மீறி வெட்டி எடுக்கிறாங்க, அனுமதி வாங்காம வெட்டி எடுக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான டாரஸ்ல கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனுக்களை வாங்கி வைக்கிறது, அப்புறம் எதுவும் கண்டுக்காம இருக்கிறது, மீண்டும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்றது அப்படின்னு இது ஒரு ஆண்டாண்டு காலமா அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. இறுதியாக கடந்த ஆண்டு ரொம்ப மூர்க்கமா இதை நிறுத்தியே ஆகணும்னு இவர் தொடர்ந்து போய் அழுத்தம் கொடுக்குறாரு. இவங்க கண்டுக்காமலே இருக்கிறதுனால என்ன பண்றாரு, மாவட்ட ஆட்சியர்கிட்ட போனதுனால ஒரு ஸ்டேஜ்ல ஒரு அழுத்தம் வந்த உடனேயே இவங்க எடுத்துட்டு போன அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒரு டைம்ல என்ன பண்றாங்க, மீண்டும் போய் குவாரிலேயே கொட்டக்கூடிய அளவுக்கு அழுத்தம் வருது. மீண்டும் என்ன ஆகுது, மறுபடியும் அந்த பகுதியில இருந்து ரா மெட்டீரியல்ஸ் வெட்டி எடுத்துட்டு போகப்படுது. அப்ப அந்த பர்டிகுலரா ஒரு இடத்துல ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கக்கூடிய இடத்துல மீண்டும் அந்த மெட்டீரியல்ஸ் போன உடனே அப்ப இவங்க அதிகார மட்டத்திலயும் இவங்க இவங்களுக்கு இதாதான் இருக்காங்க போல, இவங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்காங்க போல, இவங்க சொல்றதெல்லாம் போய் இப்ப இவங்க மேலேயும் இவர் என்ன சந்தேகப்பட்டு என்ன பண்றாருன்னா நீதிமன்றத்தை நாடுறார். நீதிமன்றத்தை நாடும் பொழுது அந்த பகுதியில் பல குவாரிகள் இயக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அதிமுகவினுடைய அமைச்சராக இருந்த திரு விஜயபாஸ்கர் அவர்களுடைய குவாரியிலையும் கூட இதே மாதிரியான அதிகப்படியான எண்ணிக்கைக்கு அதிகமான அளவுக்கான ரா மெட்டீரியல்ஸ் வெட்டி எடுக்கப்படுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஆகி அவங்க கூட அந்த அபராதம் கட்டினதா கூட செய்திகள் வந்தது. இப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த சூழ்நிலையில நீதிமன்றத்தை நாடுறாரு. இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு பெரிய கிரஷர், அந்த ஏரியாவில இருக்கக்கூடிய பெரிய கிரஷர் ஆர்ஆர் கிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரஷர், அந்த கிரஷனுடைய பெயரை பயன்படுத்தி ஆர்ஆர் கிரஷர், ஆர்ஆர் எம்சாண்டு அதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒரு பெரிய மாஃபியா, ஆயிரக்கணக்கான வண்டிகள் கான்ட்ராக்ட்லயும் அவங்களுக்கு சொந்த வண்டியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான வண்டிகள், கிட்டத்தட்ட 70,000 டாரஸ் அளவுள்ள ரா மெட்டீரியல்ஸ இவங்க ஒரு இடத்துல வெட்டி பதுக்கி வச்சிருக்கிறத இவர் ஆதாரத்தோடு, புகைப்படம், வீடியோ ஆதாரத்தோடு என்ன பண்றாருன்னா கோர்ட்ல வழக்கு தொடுக்கிறார். அப்ப அந்த நீதிமன்றம் என்ன அறிவுறுத்துதுன்னா, அளவுக்கு மீறிய கனிம வள கொள்ளை அங்கு நடந்திருந்தால் அதற்கு ஒப்பான அபராதத்தை அவங்க செலுத்திடணும், அரசுக்கு செலுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவை இவர் கையில வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்றாரு. ஃபாலோ பண்ணிட்டு அந்த அலுவலர்கள் அதை முறையா நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலை செயல்படுத்தணும் இல்லையா, அந்த அலுவலர்களை இவர் தொடர்பு கொண்டு இதை பண்ணியாச்சா, பாத்துட்டீங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்னு இவர் மானிட்டர் பண்றாரு. இவர் மீண்டும் அதை விசாரிச்சுட்டே இருக்கிறாரு, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாரு. இந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமான உடனேயே இது சரியா வராது, இவர் இருக்கிற வரைக்கும் நாம இந்த தொழிலை நிம்மதியா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதாகுது. இப்ப இறுதியாக போய் தாசில்தார் கிட்ட, ஏங்க நீங்க அந்த அபராதத்தை வசூலிக்கிறீங்களா, அவங்களை அடக்குறீங்களா, அவங்கள தடுத்து நிறுத்துறீங்களா, இல்ல நான் மக்களை திரட்டி போராட்டம் செஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு தாசில்தார்கிட்ட போய் இறுதியா, புவியரசன் அவர் பேரு, தாசில்தாருடைய பெயரு, அங்க போய் அவங்கள மிரட்டிட்டு ரிட்டர்ன் வர்றாரு. இது எப்ப நடக்குதுன்னா
கடந்த 13ஆம் தேதி நடக்குது. 13ஆம் தேதி வந்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன்னு சொல்லி அதற்கான வேலைகளையும் இவர் கிட்டத்தட்ட தொடங்கிட்டாரு. அங்க இங்கேயும் வந்து இது பண்றாரு. அப்ப இந்த தகவல் எப்படியோ இல்ல, எல்லாரும் சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா தாசில்தார் மூலமாக தான் அந்த தகவல் வந்து அங்க போயிருக்குது. ஈவன் இவர் ஏற்கனவே ஒரு முறை வந்து இதே மாதிரி பண்ணும் பொழுது அதை வந்து அவர் தான் இது பண்ணாருன்னு அவரே வந்து பேச. அப்ப இந்த போராட்டம் பண்ணிட்டா அது என்ன ஆகும், பெரிய இதாயிரும் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இவரை தீர்த்து கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி தங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்ல ஓட்டக்கூடிய ஒரு வண்டியை வந்து பிடிச்சு அந்த ஃபிக்ஸ் பண்றாங்க. இவரை வந்து இடிச்சு தள்ளுறது. இப்போ 17ஆம் தேதி இவர் வந்து பள்ளிக்கு போய் தொழுகைக்கு போயிட்டு திரும்பி தன்னுடைய வாகனத்துல வரும் பொழுது பின் வழியா இருந்து இடிச்சிடுறாங்க. முதல் முறையில தப்பிச்சிடுறாரு. வண்டியை ரிவர்ஸ் எடுத்து திருப்பி 2வது முறை நல்லா அடிச்சு ஸ்பாட் அவுட் கொலை செஞ்சுட்டு வண்டி போயிருக்கு. எடுத்த எடுப்புல என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து விபத்து, ஒரு டாரஸ் வந்து இடிச்சு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு விபத்தாக வழக்கு பதியப்படுது. 4 நாளைக்கு முன்பு இது குறித்து ரொம்ப மூர்க்கமா தாசில்தார்கிட்ட நேரடியாக போய் இப்படிலாம் சண்டை போட்டு இருந்தாரு. ஸோ இது வந்து யதார்த்தமாக நடந்த இதாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த கிரஷர் சைடு இருந்து தெரியும் இல்லையா, ஒரு லோக்கல்ல வந்து அவங்க ஒரு மாஃபியா, அவ்வளவு பெரிய மாஃபியா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த பலம் என்ன பலகீனம் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய மனைவி மரியம் என்ன பண்றாங்கன்னா, இல்ல இது நிச்சயமாக வந்து திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, இது வந்து விபத்து கிடையாது அப்படின்னு போய் காவல்துறையின் இடத்துல புகார் தர்றாங்க. தந்த உடனேயே அதன் அடிப்படையில அந்த லாரி டிரைவர்ஸ் பிடிச்சி விசாரிச்ச பொழுது அந்த லாரி டிரைவர் வந்து சொல்லல, லாரி ஓனரை பிடிச்சு விசாரிச்ச உடனேயே ஒரு வழியாக உண்மையை என்ன சொல்றாருன்னா, ஆர் கிருஷ்ணனுடைய முதலாளிகள் சொன்னதின் பெயரில் தான் நான் வந்து இவரை வந்து இடிச்சு கொன்னேன் அப்படின்னு டிரைவரும் அந்த லாரியினுடைய உரிமையாளர். அதன் அடிப்படையில நித்யானந்தன், காசிராஜன், ராசு, ராமையா, ராசுனுடைய பையன் வந்து தினேஷ்குமார் அப்படின்ட்டு ஒரு 5 பேரை இது பண்றாங்க. அதுல 4 பேரை கைது பண்ணிடுறாங்க. ராமையா மட்டும் தப்பிச்சு போயிடுறாரு. ராமையா மட்டும் தேடும் பணியில காவல்துறை இருக்குது. நம்ம இந்த இடத்துல என்ன நமக்கு பதட்டமா இருக்கு அப்படின்னா, ஒருவேளை இறந்த ஜவஹர் அலியினுடைய மனைவி இந்த கொலையின் மீது, இந்த உயிரிழப்பின் மீது எனக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னு அவங்க இறந்த அந்த துக்கத்திலேயே சந்தேகப்படாம இதை ஒரு யதார்த்தமான விபத்தாக கடந்து போயிருந்தால் ஜனநாயகத்தில் இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு உயிரிழப்பாக இருந்திருக்கும்னு கற்பனை செஞ்சு பார்த்தாலே நம்மளால தாங்கிக்க முடியல. ஏற்கனவே லூர்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஓஓ படுகொலை செய்யப்பட்டார். பல விஓக்கள் அதை தொடர்ந்து கனிம வள கொள்ளையர்களால் எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, ஆள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் வந்து கை துப்பாக்கி கொடுங்க அப்படின்னு அரசுகிட்ட கோரிக்கை வச்சாங்க. ஏற்கனவே முன்னீர் பள்ளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில குவாரி அனுமதி இல்லாமல் அதிகப்படியான ஆழத்தில் இருந்த குவாரி இயக்கி அதுல வந்து ஒரு 3 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. கொலைதான் அது, உயிரிழந்தாங்க. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள்ல தென்காசியை தாண்டி அந்த பக்கம் கேரளாவுக்கு மெட்டீரியல்ஸ் போயிட்டு, இந்த பக்கம் கேரளாவுடைய எல்லை, இந்த பக்கம் பாலக்காடு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்படி. அதிலும் குறிப்பாக இது வந்து திமுகவை எதிர்த்து பேசணும், திராவிட முன்னேற்ற கழகத்தை நமக்கு பிடிக்கலன்றதுக்காக அப்படியெல்லாம் அரசியல் ரீதியாக பேசல. மனசாட்சி உள்ள ஒவ்வொருத்தவருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்கும் தெரியும், திமுக வந்ததுக்கு பின்னால கனிம வள கொள்ளை 10 மடங்கு 20 மடங்கு வளரல, ஆயிரக்கணக்கான மடங்கு வளர்ந்து அனுதினம் வெட்டி தீர்த்துட்டு இருக்கிறான். மனசாட்சி ஒரு துளியும் இல்லாம ஒருபடி மண்ணை உருவாக்க முடியுமா? நம்ம கரெக்டா நம்ம ஊர் மக்களுக்கு, நம்ம ஆட்களுக்கு மட்டும் பயன்படக்கூடிய அளவுக்கு இருந்தா இயற்கையாக இருக்கும். வெட்டி 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 வெளிமாநிலங்களுக்கு கடத்தி கோடி கோடியாக கொள்ளையடிச்சு அதை தடுக்க நினைக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விடக்கூடிய தாதாக்கள், மாஃபியாக்கள் அப்படியே இருக்கிறான். நான் அந்த மாஃபியாவில் இருக்கிறவன், அந்த கனிம வள கொள்ளை அடிக்கிறவனவே கூட கேட்கலாம், கொஞ்சமாவது ஈரக்குலையில ஈரம் இருந்ததுன்னா இதை செய்ய முடியுமா? அப்படி சம்பாரிச்சு என்னதாண்டா திங்க போறீங்க நீங்க? 3 நேரம் சோத்தை தவிர வேற என்ன தின்ற முடியும்? இது எவ்வளவு பெரிய ஒரு குடும்பத்தினுடைய தலைவனை தன்னுடைய தாங்கள் சட்டவிரோதமாக தாங்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை தட்டிக்க இருக்கிறார், அதை அலுவலகர்கிட்ட போய் சொல்றாருங்கிற ஒரே காரணத்துக்காக இது எப்படி அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், அங்க இருக்கக்கூடிய ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தார் இவர்களுக்கெல்லாம் தெரியாமல் இத்தனை பெரிய கொள்ளை, இவ்வளவு பெரிய கனிம வள கொள்ளை நடப்பதற்கு சாத்தியம் எப்படி நடந்திருக்க முடியும்? அப்ப அந்த அம்மா சந்தேகப்பட்டது, அந்த அம்மா சந்தேகப்பட்டு கொலைன்னு சொன்ன உடனே இது கொலை ஆயிடுச்சு. இதற்கு அதே மாதிரி தாசில்தார் உள்ளிட்ட அந்த அலுவலர்கள் எல்லாம் உடந்தை அப்படின்னு அந்த அம்மா குற்றம் சாட்டுறாங்க. நிச்சயமாக அதுவும் உண்மையாகத்தான் இருக்க முடியும்.
அப்படி இருந்தால் தானே இவ்வளவு பெரிய ராஜ்யம் கொடிகட்டி பறந்திருக்க முடியும். அரசு அலுவலர்கள் இருக்கிறதுலயே சேஃப்டியான வருமானம் உள்ளவர்கள், நீங்க ஒரு செக்யூரான லைஃப் வாழக்கூடியவங்க. அதை வெற்றதை மீண்டும் ஒட்ட வைக்க முடியுமா? மீண்டும் வருமா? அப்படி இருக்கும் பொழுது இந்த அலுவலர்கள் பேராசைப்பட்டு, காசுக்கு ஆசைப்பட்டு, காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க, அவங்க இவங்க அரசியல்வாதிகள், அரசு வேலையே பயிரை மேய்ந்த கதையாக, மக்களுக்கு அரணாக இருக்க வேண்டிய, மக்கள் நம்பக்கூடிய அமைப்பே மக்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய சிண்டிகேட் அமைச்சு, இவ்வளவு பெரிய துரோகத்தை, இவ்வளவு பெரிய அநியாயத்தை, பாவத்தை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நிலத்திற்கும் வளத்திற்கும் இனத்திற்கும் செஞ்சா இது எங்க போய் முடியும்? இது நிச்சயமாக பாவ கணக்கில் தானே வரும். இனியாவது அதிகாரிகள், அரசு, மக்கள் ஏதோ போராடுறாங்க சொல்றாங்க, அப்பப்ப அது பண்றோம் பேசுறோம், கடந்துட்டு அடுத்த நாள் மறந்துட்டு போயிடுறாங்கன்னு நினைக்க கூடாது. ஒவ்வொன்றும் அவர்களுடைய அடி மனசுல தேக்கி வச்சுட்டே இருப்பாங்க. இது அத்தனைக்கும் சேர்த்து பதிலாக நீங்கள் எந்த அதிகாரத்தை வைத்து இந்த ஆட்டம் போடுறீங்களோ அந்த அதிகாரத்திலிருந்து உங்களை இறக்கி இல்லை, இழுத்து தள்ளி கீழே போடுவாங்க. நிச்சயமாக இது நடக்கும். ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடியவர்களை, அவர்களுடைய அதிகாரத்தை படுகொலை செய்ய ஒருபோதும் மக்கள் தயங்கவே மாட்டார்கள். இதை நிச்சயமாக வருகின்ற தேர்தல் கண்கூடாக நடத்தி காட்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.